தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமீன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொது காலத்துடைய 19வது ஞாயிற்றுக்கிழமையிலே இன்றைக்கு கூடி வந்திருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை இந்த ஆகஸ்ட் மாதத்திலே 2வது ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் நம்மை பேரன்போடும் கனிவோடு நம்மை இந்த நாளிலே அஞ்சாதே நான் உங்களை மீட்டுக்கொண்டேன் என்ற ஒரு மறை சிந்தனையாக ஆண்டவர் நமக்கு இன்று தருகின்றார். பயப்படாதே, நான் என்றும் உன்னோடு. இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே 1 அரசர் 19ஆம் அதிகாரத்திலே எலியா இறைவாக்கினர் தன்னுடைய வாழ்நாளிலே அந்த பாகால் அந்த கடவுளுக்கு எதிராக தன்னுடைய வாழ்நாளிலே யாவே இறைவன் உண்மையின் தேவன், நீதியின் தேவன் என்பதை அவர் பறைசாற்றி கடவுளுடைய வெளிப்பாட்டை பெற்றவராக ஆக்காவ், ஜெசபேல் இந்த அரசர்கள் அவர்கள் வாழக்கூடிய அந்த காலங்களிலே அந்த ஜெசபேல் இவரை கொல்வதற்காக திட்டமிடக்கூடிய இந்த வேளையிலே இவர் ஓரை மலையிலே சென்று அங்கு பயந்து நடுங்கி அங்கு ஆண்டவரே நான் சாகப் போகிறேன் என்று சொல்லி அங்கு குகையிலே ஒளிந்து இருக்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் யாவே இறைவன் எலியாவுக்கு தோன்றி, எலியாவே நீ வெளியே வா, கடந்து வா, இதோ நான் உன்னை நோக்கி கடந்து செல்ல இருக்கிறேன், அஞ்சாதே, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஒரு வாக்கு தத்தத்தை இன்றைய முதல் வாசகத்திலே அவருக்கு கொடுக்கின்றார். அவரோ போர்வையை மூடிக்கொண்டு பயந்து நடுங்கி ஆண்டவருடைய இந்த பிரசன்னத்தை அவர் பெறுகின்றார். அத்தகைய ஒரு கடவுளுடைய இந்த ஒரு பிரசன்னம் எலியாவுக்கு கிடைக்கின்றது. எலியா ஆண்டவருடைய பேரன்பை பெற்றவராக, பழைய ஏற்பாட்டிலே எலியா இந்த இறைவாக்கினர் மிகவும் சிறப்பு மிக்கவராக, இறை அன்பை தேடியவராக, பாலைவனத்திலே கடவுளுடைய இந்த வாழ்வை பெற்றவராக அவர் இருக்கின்றார். இதைத்தான் அவர் தாபர் மலையில் கூட பார்க்கிறோம். எலியாவுக்கொன்றும் மோசேக்கொன்றும் ஒரு கூடாரம் ஒன்று அமைப்போம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எலியா இறைவாக்கினர் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு இறைவாக்கினராக கடவுளுடைய இந்த பிரசன்னத்தை அவர் மெல்லிய இந்த ஓசையிலே அவர் காணுகின்றார். அத்தை ஒரு வெளிப்பாடு அவருக்கு கிடைக்கின்றது. இதைத்தான் பவுலடியார் என்ற 2ஆம் வாசகத்திலே நமக்கு தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். கடவுளுடைய அன்பு கிறிஸ்துவிலே நமக்கு வெளிப்பட்டு இருக்கிறது. இதை ரோமைய மடலிலே ஒரு அருமையாக இன்றைக்கு சொல்லுகின்றார். இதோ மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களுடனே தோன்றினார், இவரே எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள், என்றென்றும் போற்றுதற்குரியவர் என்று இயேசு கடவுளுடைய ஒரு வாழ்வை பெற்றவராக இருக்கின்றார். இயேசுவே இறைமகன் என்பதை அருமையாக பவுலடியார் தன்னுடைய இறை அனுபவத்தால் குறிப்பிடுகின்றார். தூய ஆவியினுடைய தூண்டுதலால் நான் பேசுகிறேன் என்று சொல்லுகின்றார். பல நெருக்கடிகளுக்கு உள்ளானவர். காரணம், சொந்த மக்களாலே வெறுக்கப்பட்டவர், யூத மக்களாலே வெறுக்கப்பட்டவர் பவுலடியார். காரணம், அந்த அளவுக்கு அவர்களுடைய இன்னல்கள், இடையூறுகள், பிரச்சனைகள், குழப்பங்கள், வேதனைகள். ஆனால் அந்த கிறிஸ்துவுடைய அன்பிலிருந்து ஒரு நாளும் இவர் மாறவில்லை. ஒரு பக்கம் முதல் வாசகத்திலே பார்த்தோம், எலியாவுக்கு விரக்தி, தனிமை, சோர்வு, என்ன செய்வதென்று தெரியவில்லை. தன்னுடைய வாழ்நாளிலே கலக்கத்தோடு இருக்கிறார். ஆனால் இங்கே பவுலுடைய வாழ்க்கை என் சொந்த இனம், அருமையாக சொல்லுகிறார் இந்த 2ஆம் வாசகத்திலே, என் சொந்த இனத்தைச் சேர்ந்த என் சகோதர சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட நான் விரும்பி இருப்பேன், அவர்கள்தான் இஸ்ராயல் மக்கள் என்று சொல்லுகின்றார். அந்த அளவுக்கு அந்த இஸ்ராயல் மக்களுக்காக, அந்த யூத இந்த குலத்திற்காக தன் வாழ்நாளிலே அவர் மீட்பை அவர்கள் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். பிற இனத்து அப்போஸ்தலர் என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு தன் வாழ்நாளிலே பிற இனத்து அப்போஸ்தலராக அவர்களுக்கு நற்செய்தி அறிவிப்பவராக பவுலடியார் இருக்கிறார். ராயப்பரோ யூத மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்க புறப்படுகின்றார். இவ்வாறாக பவுலடியாருடைய அந்த நிலைப்பாடு, அதனாலும் கடவுள் நம்மோடு இருக்கின்றார். அவரே நமக்கு முழுமுதற் கடவுள். இயேசு வழியாக இந்த முழுமுதற் படைப்பு அங்கு நிறைவேறுகின்றது என்பதை நாம் ஒவ்வொரு கிறிஸ்துவங்களில் உருவாகும் வரை நான் பேறுகால வேதனையிட்டு தவிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய அந்த நற்செய்தி அறிவிப்பு எல்லா மக்களுடைய உள்ளங்களையும் தொட்டது. துன்பத்தில் மத்தியிலே, விரக்தியின் மத்தியிலே இயேசுவை சொந்தமாக்கினார் பவுலடியார். நற்செய்தியிலே பார்க்கின்றோம், இயேசு படையிலே சீடர்களை காப்பாற்றுகின்றார். சீடர்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கின்றார்கள், இயேசுவை கண்டுகொள்ளவில்லை, பேய் என்று அலறுகிறார்கள், கதறுகின்றார்கள். ஆனால் அதன் பிறகு இயேசுவை இறைமகனாக, நீரே கடவுளுடைய மகன், இறைமகன் என்று சாட்சி பகர்கின்றார்கள். காரணம், ராயப்பர்
ஒரு மீனவர், அவருக்கு நீச்சல் தெரியவில்லை என்று சொன்னால் நமக்கு ஆச்சரியம்தான். இயேசு ஒரு தச்சர். அங்கே ராயப்பரை பார்க்கின்றோம். அங்கு ஆண்டவரே நான் மூழ்கப் போகிறேன் என்று சொல்கிற பொழுது இயேசு அவரை தழுவி அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இயேசு அவரை தொட வேண்டும், இயேசுவால் நான் நிரப்பப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். இதைத்தான் நான் பார்க்கலாம். இங்கே ராயப்பருடைய இந்த ஏன் நம்பிக்கை கொண்டவனாக இருக்கிற இந்த இயேசுக்கு அவரை கேள்வி கேட்கின்றார். ராயப்புற கலங்குகின்றார். நம்பிக்கையற்ற அந்த நிலையில் இருக்கிறேனே என்று, முழுகிறோமே என்று பயப்படுகிறார், அச்சம் வருகிறார், கலக்கம் வருகிறார்கள் சீடர்களை. இயேசு இந்த நற்செய்தியை பார்க்கிறோம். அவர்களை பலப்படுத்துகின்றார், உறுதிப்படுத்துகின்றார். விசுவாசத்தில் அஞ்சாதீர்கள் தானே பார்க்கிறோம். யோசேப்பு கனவுலே தோன்றி ஆண்டவர் மத்திய நற்செய்தியில் பார்க்கிறோம், அஞ்சாதே, மரியாவை நீ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. கன்னி மரியாளிடம் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். கபிரியேல் தூதர், அஞ்சாதே, ஆண்டவர் உன்னோடு இருக்கின்றார், கடவுள் உன்னோடு இருக்கிறார், பயப்படாதே என்று வெளிப்பாடு கிடைக்கின்றது. இவர் இயேசு உயிர்த்ததோடு அது பெண்களுக்கு மத்திய நட்சத்திரம் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அந்த பெண்கள் கலங்கி போய் நிற்கிறார்கள் கல்லறையிலே. இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார், நீங்கள் பயந்து இருக்க வேண்டாம், நீங்கள் அஞ்சி இருக்க வேண்டாம், இயேசு உயிர்த்தெழுந்து கலிலேயாவுக்கு செல்லுங்கள் என்ற ஒரு வாக்குத்தத்தம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இவ்வாறாக வெளியே முழுவதுமே பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், அஞ்சாதே. இன்றைக்கு எல்லாருமே ஒவ்வொரு குகையிலே, எலியாவை போன்று ஒரு குகையிலே, கோபம் என்ற குகையிலே, பயம் என்ற ஒரு குகையிலே, ஆணவம் என்ற குகையிலே, இன்றைக்கு வெறுப்பு என்ற குகையிலே, இன்றைக்கு தனிமை என்ற குகையிலே, சோர்வு என்ற ஒரு குகையிலே ஒளிந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது நாம் வெளியே வருவது? இன்றைக்கு மன உளைச்சலோடு இருக்கிற அநேக பிள்ளைகள், மன அழுத்த, மன இறுக்கம், என்னால் ஒன்றும் இயலாது, ஒன்றும் முடியாது. இன்றைக்கு அநேக பேர் இன்றைக்கு சமூக பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் தாங்க முடியவில்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஒரு என்னிடத்துல கேட்கிறார், அது என் வாழ்நாள் முழுவதுமே இந்த பிரச்சனை தானா, எப்பொழுது இந்த பிரச்சனை தீரும், என்னால் தாங்க முடியவில்லை சொல்லுகிறார். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை, கடவுள் என்னை கைவிட மாட்டார், என்னை படைத்த அவர் என்னை கைவிட மாட்டார், என்னோடு இருக்கின்றார் என்பதை நான் உணர்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார். இதுபோலதான் நம்முடைய மனித வாழ்க்கையிலே துன்பங்கள், நெருக்கடிகள், விரக்தி, தனிமை எல்லாம் குகை போன்ற மன உழு இன்னைக்கு அனைவரையும் பாதிக்கின்றது. ஆண்டவரிடத்தில் இந்த நாளை நாம் ஒப்புக் கொடுப்போம். பொதுக்காலம் 19ஆம் ஞாயிறிலே, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இன்னைக்கு திருப்பாடல், இதோ கடவுள் உங்களுடைய பேரன்பையும் உங்களுடைய மீட்பையும் எங்களுக்கு தந்திரலும் ஆண்டவரே, உங்களுடைய பேரன்பு. ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுகின்றார், அன்பு செய்கின்றார், அரவணைக்கின்றார், மீட்பு தருகிறார் என்ற உன்னதமான ஒரு சிந்தனையோடு எலியாவுடைய அந்த உளப்பாங்கு, எலியாவுடைய மனநிலை, தூய பவுலடியாருடைய அந்த மனநிலை இன்றைக்கு நம்ம ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவர் நமக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் சிந்திக்க, பயப்படாதே, ஆண்டவரை பற்றிக்கொள், ஆண்டவரை நீ சொந்தமாக்கிக்கொள். இந்த பழகுகின்ற இந்த பயணத்திலே, இன்னைக்கு வாழ்க்கை என்ற இந்த கடலிலே எல்லாரும் இன்னைக்கு பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். கடல் என்றாலே யூத பார்வத்தில் பேய்களுடைய அந்த இருப்பிடம். இயேசு கடலிலே நடந்து வருகின்றார். அப்போ இதான் இயேசு பேயை எதிர்த்து அவர் வந்து கொண்டு இருக்கிறார். இவர் இறைமகன் என்று சாட்சி பெறக்கூடிய அந்த நிலையிலே இயேசுடன் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல், இயேசுடன் இருக்கக்கூடிய அந்த மகத்துவம் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கலக்கமோ அச்சமோ எதுவுமே, என் ஆண்டவர் என்னோடு இருக்கிற பொழுது எனக்கு எதை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. அவரை என்னை பிடித்துக் கொள்வோம், அவரை சொந்தமாக்கி கொள்வோம். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். புதுக்காலம் 19ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன்னு நம்முடைய வாக்குத்தத்தை எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே எலியா எவ்வாறு மன உறுதியை பெற்றாரோ, உங்களுடைய பிரசன்னத்தை கண்டாரோ, அன்று மோசேன் எரியும் புதரிலே உங்களுடைய பிரசன்னத்தை கண்டாரோ, எலியா மெல்லிய ஓசையிலே உங்களுடைய இறை விருப்பத்தை பெற்றாரோ, அதே போல இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொருவருமே உங்களுடைய பிரசன்னத்தை காண பல ஆலயங்களை தேடி சென்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். நீரே எங்கள் ஆண்டவர், நீரே எங்கள் இரட்சகர், நீரே எங்கள் மீட்பர் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தும். உங்களுடைய பிரசன்னத்தினால் நிச்சயம் நாங்கள் நிறைவு பெறுவோம். உம்முடைய வாழ்வால் எங்களை நிறைவழியும் என்று சொல்வது போல நீரே எங்களுக்கு இரட்சகராக. திருப்பாடல் 37வது பாடல் 5வது வருஷத்து வழியை ஆண்டோடு ஒப்படைத்து விடு, அவரே உமக்கு வாய்க்க பண்ணுவார் என்பது போல நீரே எங்களுக்கு அரணும் கோட்டையுமாய் கண்மலையாய் நீரே இருந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு மக்களையும் உடைய அன்பால் ஆட்கொள்ளும்படி இன்றைக்கு தனிமையில் இருக்கிற பிள்ளைகள், இன்றைக்கு விரக்தியிலே, இன்றைக்கு சோர்விலே, இன்றைக்கு பல்வேறு சிக்கல்களிலும், குடும்ப பாரங்களிலும், பொருளாதார சிக்கல்களிலும், உறவு சிக்கல்களிலும் அநேக தீய பழக்கவர்கள் உணர்ந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை தொட்டு நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒவ்வொருவருக்குமே ஒரு நிறைவை, உம்முடைய பேரன்பை, உம்முடைய இரக்கத்தை ஒவ்வொருவருக்கும் நாளை கொடுக்கும்படி வழிநடத்தும்படி இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் என் வாழ்வுக்கு அமைதி வேண்டும், என் வாழ்வுக்கு ஒரு நிறைவு வேண்டும் என்று கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீரே அமைதியும் அருளையும் தரும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன்.